பரிசில் பரீட்சையில் யாழிந்த ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கிறார்கள். 282 மாணவர்கள் தோற்றி 134 மாணவர்கள் 8 புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அதிலே சிறப்பம்சமாக நமது பாடசாலை மாணவி குணா ஜெயனி 194 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 1வது இடத்தையும் மாகாண மட்டத்தில் 2வது இடத்தையும் பெற்றிருக்கின்றார். மற்றும் 5 மாணவர்கள் இவரை விட 5 மாணவர்கள் முதல் 10 இடங்களிலே வந்துள்ளார். நான் யாழிந்து ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். இவ்வருடம் நடந்து கொண்ட புலமை பரிசில் பரீட்சையில் நான் யாழ் மாவட்டத்தில் 4ஆம் நிலையில் உள்ளடைந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வருட புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடையாத மாணவர்கள் நாம் தோற்றுவிட்டோம் என எண்ணக்கூடாது. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி என்று எண்ணி இனிவரும் பரீட்சைகளில் சித்தி அடைய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நான் எனது சித்திக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நான் எதிர்காலத்தில் விஞ்ஞானியாக ஆகி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது எனது லட்சியமாகும். நான் யாழிந்து ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். இவருட புலமை பரிசில் பரீட்சையில் 191 புள்ளிகளை பெற்று மாவட்டத்தில் 2ஆம் நிலையிலும் மாகாணத்தில் 4ஆம் இடத்திலும் உள்ளதையிட்டு நான் பெருமை அடைகின்றேன். எனது இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர், உறவினர்கள் போன்றோருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எனது எதிர்கால லட்சியம் நான் ஒரு வைத்தியராக வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதையே விரும்புகின்றேன். இவருட புலமை பரிசில் சித்தியடையாத மாணவர்கள் நாம் தோல்வியடைந்து விட்டோமே என்று எண்ணாது தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி என்று எண்ணி இனிமேல் நடக்கும் போட்டிகளில் சித்தி வருவதற்கு எனது வாழ்த்துக்கள். எனது பெயர் உமாசங்கர் ஜெயனி. நான் யாழிந்து ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். இம்முறை நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் நான் 194 புள்ளிகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் வட மாகாணத்தில் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளேன். இதனை முன்னிட்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். என்னை கற்பித்த எனது தலைமைந்த ஆசிரியர் திரு கண்ணா செல்வவியல் ஆசிரியருக்கும் எனது முதலாண்டு ஆசிரியர் திருமதி ரவிச்சந்திரன் ஆசிரியருக்கும் என்னை 3ஆம் தரம் மற்றும் 4ஆம் தரத்தில் பெரிதும் ஊக்குவித்து திருமதி சுபாஷினி ஆசிரியருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது மட்டுமல்லாது எனது தந்தைக்கும் எனது தாய்க்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எனது உறவினர்கள் மற்றும் எனது அண்ணன் சகோதரர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்த பாடசாலை சமூகத்திற்கும் எனது அதிபருக்கும் வேறு ஆசிரியர்களுக்கும் நான் இப்போது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது எதிர்கால இலட்சியம் ஒரு வைத்தியராக வந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை ஆற்றுவது ஆகும் மற்றும் நான் இந்நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதும் எனது